சார் வணக்கம். அதாவது அட்லாண்டிஸ் ப்ரோல வந்து நம்மளுக்கு வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலியமா டாலர் வந்திருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு $100, ரெஃபரல் பண்ணதுக்கு டைரக்ட் ரெஃபரலுக்கு வந்து $100 அப்புறம் செகண்ட் லெவல் $50, அப்புறம் தேர்ட் லெவல் $20 எல்லாம் வருது இல்லையா? அதன் மூலியமா நம்ம பிட்காயின் வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லா காயினுமே பை பண்ணலாம். அதை வச்சு மிகப்பெரிய லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டீம் டெவலப் பண்ணுங்கள். இப்போ வந்து பிட்காயின் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பிடிசி இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிவிட்டு ட்ரேட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேடு டச் பண்ணுறீங்க. ட்ரேடு டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிசி யூஎஸ்டிடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டச் பண்ணணும். மேலே இருக்கு பாருங்கள், இருக்கு பாருங்கள். அதை நம்ம டச் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச் ஆப்ஷன் வரும். சர்ச் ஆப்ஷன் வருது இல்லையா, அது கீழே யூஎஸ்டிஏ அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா யூஎஸ்டிஏ பேரில் என்னென்ன இருக்குது அந்த காயின்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இவ்வளோ காயினையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ யூஎஸ்டிஏ பேரில் பிடிசி இதே இருக்கு பாருங்க. இதை வந்து டச் பண்ணிங்கன்னா மேலே வந்து யூஎஸ்டிஏ பேர் மாறிடும் இல்லைங்களா. இப்போ இதை இந்த சைடில் லெஃப்ட் சைடில் தள்ளினீங்கன்னா மேலே வரும் பை. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ரேட்டுங்க போட்டிருக்கு பாருங்கள், $65,000. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு $500 வந்து பிடிசியை வந்து பை பண்ணுறேன். $500 0.00769 வருது. நம்ம வந்து காட்டுறோம், பை கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்டர் கிரியேட்டர்னு வந்துருச்சுங்களா. இப்போ வந்து 0.007 உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆகிருக்கு. வேலெட்டில் போய் நம்ம இப்போ செக் பண்ணுவோம், மெயின் பேலன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்துடும். வந்துருக்கு பாருங்கள், மெயின் வாலெட்டில் 0. பிட்காயின் 0077 ஆல்ரெடி எனக்கு 00 பாயிண்டில் ரெஃபரல் ப்ரோக்ராமில் கொஞ்சம் வந்திருந்தது. மெம்பர்ஸ் ஒருத்தர் பண்ணியிருந்தார். அது மூலிமா 0.4 4 ஜீரோ தள்ளி ஒரு ஏதோ சம்திங் வந்திருந்தது. அது கூட இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 0.0076 பண்ணியிருந்தேன். சேர்த்து பேலன்ஸ் காட்டுது பாருங்கள். மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி தான் பிட்காயின் வந்து இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அதுமாதிரி யூஎஸ்டிஏ பேரில் போய் எந்த காயின்லாம் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். பெரிய லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் ஒரு நல்ல லெவலுக்கு க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ பேருக்கு ரெஃபரல் பண்ண முடியுமோ ரெஃபரல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நம்ம ரெஃபரல் பண்ணக்கூடிய நபர்கள் ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு $5 $10 பார்க்கும்போது அவங்க பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு 30% ஃபஸ்ட் லெவலில் வரும். அதுமாரி செகண்ட் லெவலில் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, 20-10 அதுமாரி வச்சுருக்காங்க. அதனால் அந்த ரெகுலர் இன்கம், லைஃப் டைம் இன்கம் இருக்குது இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலிமா. இப்போ வரக்கூடிய டாலர் மட்டும் இல்லை, அந்த டாலர் நம்ம ட்ரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் அவங்க பண்ணக்கூடிய ட்ரேடில் நம்மளுக்கு இன்கம் இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் டைமில் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம். இது ஒரு அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சு, சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இது பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் இந்த ப்ரோக்ராம் மூலிமா $10,000 $50,000 $1,00,000 நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியது. $1 முதலீடு இல்லாமல் நம்ம சம்பாதிக்கலாம். மிஸ் பண்ணிடாமல் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணி வரக்கூடிய டாலரை ட்ரேட் பண்ணி காயினாக மாற்றி வைங்க. ஒரு பிட்காயினை மாற்றி வைக்கிறது பெரிய விஷயம். எந்த விஷயத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. எங்கேயுமே நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருப்போம், பிட்காயினை நீங்கள் பை பண்ணிக்கலான்றதை கொடுக்க மாட்டாங்க. இதை நம்ம ரியலாக எடுத்துக்கிட்டு வேணால் ஒரு சில மாதங்கள் ஆகலாம். கேஒய்சி ப்ராசஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு வேணால் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ.